ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி கரண்ட்டில் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, இப்போ நம்ம வந்து செல்லிங் சைடு போகலாமா இல்லை பையிங் சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். நம்ம நேற்று அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே மாதிரி இன்றைக்கி நடந்திருந்தது. இன்றைக்கி கால் ஆப்ஷன் சைடில் ப்ராஃபிட் பண்ணியிருந்த நண்பர்கள் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நிஃப்டியை மந்த்லிலையும் வீக்லிலையும் டெய்லியிலையும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் 1 ஹவர் கேண்டிலையும் 15 மினிட்ஸையும் அனலைஸ் பண்ணுவோம். அந்த கண்டிஷனை வச்சு நீங்கள் மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கிளியரான ஐடியா வந்து இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ஹை டு இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாட்டமில் இந்த லைன்லேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நிஃப்டியில் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது ஒரு லோ ஒரு ஹை எகெயின் லோ வந்துட்டு இப்போ பாருங்கள், இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இங்கே சப்போர்ட்டு எகெயின் இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் டவுன் கொடுக்குறப்ப இந்த இடம் வரைக்கும் டவுன் வரலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னா இங்கே பாருங்களேன், இந்த இது இருக்குல்ல, இந்த லைனு இதுக்கு நேராக வந்து இப்போ சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, எக்ஸாக்டாக அப்படி தான் வீக்லி கேண்டில் க்ளோசிங்கில் நமக்கு இப்போ காமிச்சிட்ருக்கு. சரிங்களா, இந்த மந்த்து முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபிபோனாச்சி போட்டு பாருங்களேன், ஒரு லோ ஒரு ஹை எகெயின் ஃபார்ம் ஆன லோ. ஓகேங்களா, இப்போ வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பாருங்கள். எக்ஸாக்டாக நமக்கு வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, 0.6 லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக சப்போர்ட் எடுக்க பட்சத்தில் எகெயின் 19,752 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் எகெயின் நமக்கு இங்கே தான் சப்போர்ட் எடுக்கணும். 0.5 லெவலு 18,700 ரீஜனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஸோ ஃபிபோனாச்சியும் வந்து நமக்கு காமிச்சிட்ருக்க லெவல் இந்த லெவல் தான். ஓகேங்களா, மந்த்லியில் இப்போ வந்து மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. திருப்பி எகெயின் ஹை மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மந்தோட ஹையை தாண்டப்போ மட்டும்தான் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை நம்ம இதில் கன்சிடர் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அது வரைக்கும் வந்து மார்க்கெட் செல்லிங்லேயும் ஒரு சின்ன கன்சல்டேஷன்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக பாருங்களேன், இந்த லைன் நான் கர்சர் வைக்கிறேன்ல அந்த இடத்துல பாருங்கள், 18,900. சரிங்களா, அந்த லெவல் தான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கு கீழே ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இப்போ எகெயின் மார்க்கெட் எங்கே 19,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. 19,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து ஒரு நல்ல சைனாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பார்க்கலாம் அப்கமிங்கில் எப்படி மார்க்கெட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. மார்க்கெட் மூமெண்டம் கூடயே நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம வந்து ஈஸியாக ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா, சரி, இப்போ நான் வந்து வீக்லி கேண்டில் வைக்கிறேன். வீக்லியில் என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து வீக்லியில் நம்ம பல வீடியோ பார்த்துருந்த நண்பர்களுக்கு புரியும், அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நான் பண்ண போகிறோம். சரிங்களா, நிஃப்டி வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் இப்போ ஃபாலோ நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, இதை நீங்கள் வந்து ஒரு சேனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு லோ ஒரு ஹை எகெயின் லோ. இப்போ ஹை போயிட்டு எங்கே வந்துட்டுருக்கு, மார்க்கெட் டவுன் நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த லெவல் வந்து சப்போர்ட் ஆகும், இந்த இடம் சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட் ஆகும், ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, அதே சேம் டைம் நீங்கள் வந்து இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, 18,900 ரீஜன், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ என்னோடய கன்சிடரேஷன் படி பார்க்குறப்ப மார்க்கெட்டை இந்த 18,900 ரீஜன்லேருந்து ரிவர்ஸ் ஆனது தான் தோணுது. அதே மாதிரி 19,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் இதில் வந்து இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான 18,900 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் லெவல் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த லெவல் மேலே ஏறுறது வந்து இந்த வீக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 19,600 ரீஜன், இந்த லெவல் வரைக்கும் எகெயின் மேலே ஏறலாம். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 19,000 இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி இந்த இடத்துல லைன் வந்து காட்டுறேன் பாருங்கள். 19,875 ரீஜன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதுக்கு அடுத்து நமக்கு வந்து 20,000 தான். அதுக்கு அடுத்து மேலே ஏறினா ஆல் டைம் ஹை லெவல். இதே வந்து செல்லிங் ப்ரெஷர் இதில் இன்னும் ஃபர்தராக கண்டினியூ ஆகி கீழே இறங்குதுன்னு வச்சிங்களேன், இந்த வீக்கோட லோ இருக்குது பாருங்கள்,
850 ரீஜன் இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சிங்களேன், எகெயின் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக 18,200 ரீஜன் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன், இந்த லெவலு ப்ளஸ் இந்த கன்சிடரேஷன் லெவல், இந்த லெவல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ எங்கே வரைக்கும் வரலாம், 18,200லேருந்து 18,150 வரைக்கும் கீழே டவுன் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன நடக்கும் பாருங்கள், ஒரு லோ ஒரு ஹை, எகெயின் லோ ஹை போயிட்டு இங்கே வந்துடலாம், இந்த லோவை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியுதா? இப்போ நம்ம ஃபர்தராக அடுத்து டெய்லி கேண்டில் அனலைஸ் பண்ணலாம். டெய்லி கேண்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து டே கேண்டில் வைக்கிறேன். ஸோ டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அனலைசிஸில் எப்போவுமே வந்து இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அந்த பேட்டர்னோட நெக்லைன் இந்த இடத்துல இது பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் இந்த ஹெட் லெவலை வந்து இங்கே கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அந்த டார்கெட் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கணும்னு வச்சிங்களேன், அது வந்து இந்த நெக்லைனுக்கு பாருங்கள், இந்த லெவல் வரைக்கும் வரலாம், அதுக்கு அடுத்து இந்த லெவலுக்கு பாருங்கள், இது வரைக்கும் மேலே ஏறிட்டு எகெயின் இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த நெக் டு நெக் லைன் வருதிங்கன்னா கூட திருப்பி இந்த லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப வாய்ப்பு உண்டு. சரியா? இது நம்ம இப்போ ட்ரெண்ட் லைனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டேவை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19,230 ரீஜன். சரிங்களா? இங்கே வரைக்கும் திருப்பி ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடமும் வந்து ப்ரீவியஸாக இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஃபர்தராக மேலே ஏறிச்சுன்னா 19,320 அந்த ரீஜன் வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னி டேவோட லோவை தாண்டுறப்ப கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 18,850 இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டும் உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் திருப்பி எங்கே வரும், 18,650 ரீஜனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அந்த இடம் தான் அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ பாருங்கள், இந்த அப் ட்ரெண்டு இதுக்கு மேலே திருப்பி எகெயின் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் ஏறுது, இந்த லெவலும் பிரேக் ஆகுதுன்னா எகெயின் இந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை இந்த டேயில் வந்து ஒரு சைடு வேஸில் மூவ் ஆகி இந்த லெவல் வரைக்கும் 19,400 வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 1 ஹவர் கண்ட்லேயும் 15 மினிட்ஸ் கண்ட்லேயும் வச்சு நம்ம மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும், ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், வயலட் கலரில் கொடுத்து லைனில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்றைய டேவோட லோ பார்த்தீங்கன்னா 18,925. சரிங்களா? அப்படி என்ன பண்ணலாம், வீக்குக்கு போயிடலாம். ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, அதாவது இந்த வீக்கு க்ளோஸ் ஆன வீக், ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஸோ இந்த 18,837 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரூஷியலான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்குக்கு நமக்கு. சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து மந்த்துக்கு போயிடுங்க. ப்ரீவியஸ் மந்த்தை கன்சிடர் பண்ணுறப்ப நமக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சு லாஸ்ட் வீக்கு. பாருங்கள், இது ஹை, அதை நான் வந்து க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து லோ, இந்த இடம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்காக நான் வந்து ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டேவோட லோவெல்லாம் கட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து என்ட்ராங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அது எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டாக இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் மந்தோட லோவை கட் பண்ணோன்னே எந்த அளவுக்கு ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு பாருங்கள். அதே தான் இப்போ நீங்கள் வந்து ஜூன் மாதத்தோட பாருங்களேன், ப்ரீவியஸ் மந்தோட ஹையை மூவ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ஒரு மூமெண்டம் கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜூலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு இந்த லோவும் ஹையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்தோட லோ வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இடம் வந்து சப்போர்ட்டாகவும் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி எப்படி இதில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம 1 ஹவர் கேண்டில் போனோம், எப்படி இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா,
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நான் சொன்னது வந்து 18,650 ரீஜன் சொன்னேன்னா, ஸோ அதை நான் வந்து ரெட் கலரில் கொடுத்து டாட்டர் லைனில் வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்து குருஷியல் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 18,350. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல உள்ள கன்சல்டேஷன் ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த லெவலை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இது கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,100. சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு குருஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிற பட்சத்தில். பட் என்னோடய கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்டோ இல்லை ஒரு சைடுவேஸ் கன்சல்டேஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி செல்லிங் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம மார்க்கெட்லேயும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கவும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து ஹை மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் 19,326ஐயும் அடுத்து 19,227 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சரி, ஃபர்தராக இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 1 ஹவர் கேண்டிலில் போய் இதோட மூமெண்டமாக பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். 1 ஹவர் கேண்டில் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆக்சுவலாக இதில் என்ன மாதிரி பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி இதுக்கு எகெயின்ஸ்ட் இப்போ ரீடெஸ்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, இந்த லெவல் வரைக்கும் திருப்பி ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை ரீடெஸ்ட் வந்து இதில் 50% இந்த லெவல் வரைக்கும் ஏறிட்டு கூட திரும்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? அப்போ வந்து 19,250லேருந்து 350 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் எந்த லெவலில் ரீச் பண்ணோம், இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் 19,400 வரைக்கும் மேலே ஏறுவதற்கு பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயமும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதே ட்ரெண்ட் லைனை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த ஹையிலேருந்து இந்த லெவல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்க, என்ன ஆயிருக்கு, இப்போ வரைக்கும் வந்திருக்க லெவலே வந்து என்ன தான், இன்னும் இடையோட ஹையே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி மண்டே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் எகைன் கீழே இறங்கி ப்ரீவியஸ் டேவோட லோவையும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சப்போஸ் கேப் அப்லேயோ இல்லை ஒரு சின்ன அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் மந்தோட லோ வரைக்கும் மேலே ஏறலாம். அந்த லெவல் தான் வந்து 19,200லேருந்து 250. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா 19,350 வரைக்கும் மேலே ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளோட அனலிசிஸில் நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஹையிலிருந்து இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ 1 ஹவர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் போயிட்டு நாளைக்கு மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ட்ரில் டவுன் பண்ணி வரோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரில் டவுன் பண்ணி ஓவரால் என்ன கண்டிஷனில் இருக்குது, எங்கேருந்து எந்த லெவல் ரீச் ஆகுங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இந்த லெவல் கிரிட்டிக்கல் லெவல் இந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற லெவலை வச்சு பார்க்குறப்ப எனக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி பார்க்குறேன். இந்த லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகிறப்ப அப்போ வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, எல்லோ கலர் லைனு. சரிங்களா? இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட் வந்து இந்த 19,350 வரைக்கும் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த லைனுக்கு கீழே, சரிங்களா, அந்த லெவல் எது கடைசியில் வச்சு பாருங்கள், 19,000க்கு கீழே எகெயின் மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப எங்கே வரலாம், 18,900லையும் அடுத்து 18,830 வரைக்கும் கீழே இறங்கிட்டு கன்சால்டேஷன் கொடுத்து டவுன் ஆச்சுன்னா 18,650 தான் அடுத்த டார்கெட்டாக நமக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப் சைடு போகணுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த லைன் இருக்குது பாருங்கள் 19,100, இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஈஸியாக 19,230யும் அதுக்கு அடுத்து 350 வரைக்கும் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டவுன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ இது வந்து 18,900 ஃபஸ்ட் டார்கெட்டு, அடுத்து 18,835. இந்த லெவலுக்கு கீழே இறங்குச்சுன்னா 18,650 வரைக்கும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதில் ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த இடம் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எகெயின் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன லெவலு. இந்த இடத்துல வந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா 19,100 வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து நல்லா அப் ட்ரெண்ட் வைக்கிற பட்சத்தில் திருப்பி நம்ம வந்து இந்த கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த 19,100லேயே வந்து ஓப்பன் ஆகிட்டு திருப்பி டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. சரிங்களா? 19,100ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு குருஷியலான லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து ப்ராஃபிட் பண்ணுற நண்பர்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணி என்னோடய டெலகிராம் சேனலில் போடுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆட் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.